இது மாதிரி திருச்சிக்கு வந்து மிடில் கிளாஸ் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த எளிய தேட்டரில். அதுக்காக இப்போ ப்ரொமோஷனாக நாங்கள் வந்திருக்கோம். மிடில் கிளாஸ் ஒரு குடும்பப்பாங்கான படமாக இருக்கும். அதை எல்லாம் அழுக வச்சிரும் அப்படின்னு மட்டும் நினைச்சாங்க. இதில் அவ்வளோ கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, ஒரு விறுவிறுப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து குடும்பஸ்தவங்க மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அந்த அளவு உள்ள கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும். கேள்வி எதுவும் கேட்குறீங்களா? வந்து காமெடியில் கலக்குறீங்க, இந்த மிடில் கிளாஸ் படத்துல ரெண்டுமே எதிர்பார்க்கலாமா? இல்லை, இதில் வந்து மேக்சிமம் ரெண்டுமே தாண்டி இப்போ இவர் குறைசி, இவர் கோடாங்கி வடிவில் அவங்க ஃபன்னும் நல்லா இருக்கும். ராதாரவி சார் இது அவங்க ஃபன்னும் இருக்கும். எல்லாமே கலந்துருக்குங்க, ஒரு விறுவிறுப்பு காமெடி எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ரெண்டுமே இருக்கும். என்னைய கூட இவங்க தான் நான் நல்லா பண்ணியிருப்பேன். நான் எமோஷனலாக தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். சப்போர்ட்டிங்காக அவங்களுக்கு காமெடி எல்லாமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே இல்லைண்ணே, நான் முதன்மையாக தான் கதாபாத்திரம். அது கதாநாயகனை ஏற்றுக்க மாட்டாரு, கதாநாயகனை இப்போ ஏன் அப்படின்னா இந்த கதையினோட இதே எப்படி இருக்கும், சம்சாரம் அதான் களம் வேறையா இருக்கும். எல்லாமே எல்லா கேரக்டரும் வர ஒவ்வொரு கேரக்டரும் அது பில்லராக வந்து நிற்கும். அதனால இது ஸ்க்ரீன் பிளே தான் கதாநாயகன் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார். ஏன் வந்து சாருக்கு வந்து ஒரு பிரச்சனை மாட்டிப்பாரு, உள்ள போய் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் லைஃபை பத்தி. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நான் தான் இதுலயே கதாநாயகன். எனக்கு இல்ல, இதுவே கதாநாயகன் கிடையாது. நான் நீங்க படம் பார்த்தீங்கன்னா இல்ல, அதுதான் அப்படி படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு அந்த ஆசை எனக்கு இல்லை. தலைவர் கண்டிப்பா இருக்கணும். நான் முடிஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் இது பார்த்தீங்கன்னா குடும்பப்பாகான படம் அப்படின்னு நினைச்ச வரீங்க. ஆனால் அது இல்லாமல் இருக்காது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விறுவிறுப்பு, இன்ட்ரோலுக்கு பிறகு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விறுவிறுப்பு இது இருக்கும். அந்த ஸ்பீட் இருக்கும் படம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ ஆமா, சம்சாரம் மித்த படங்கள்லாம் ஒரு அந்த குடும்ப நகர்வுகளாகவே இருக்குல்ல, அதை தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும். உள்ள இந்த எதிர்பார்க்காத ஒரு விறுவிறுப்பு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ உள்ள கால சூழல், அதாவது இந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படிதான் நடந்தது, பக்கத்து வீட்டில் ஆமா இப்படித்தான் பேசுனாங்க அப்படின்னு ஒன்று கரெக்ட் ஆகும். பணம் கண்டிப்பாக தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை ஆயிராது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லா மூவியுமே நிறைய ஜானர்ல வரும். ஒரு பேய் படம் வரும், ஒரு காமெடி படம் வரும், ஒரு த்ரில்லர் படம் வரும், சைக்கோ, அந்த மாதிரிலாம் நிறைய வரும். பட் எல்லா படமே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், இல்லைனா ஒரு டேக் அவே இருக்கும். அதை பார்த்து நம்ம வந்து அப்பா இதை எடுத்துக்கலாம் லைஃப்ல அப்படின்னு இருக்கும். பட் எங்க படத்துல வந்து எல்லாமே இருக்கும். யூ கேன் லைக் என்டர்டெயின், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அதே நேரத்துல கடைசி அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஓகே சூப்பர் லைஃப்ல இது ஒரு நல்லா இருக்கும் போல சொல்லி இந்த படத்துல வந்து அதான் சொல்றேன். ஒரு நீங்க சொன்னீங்க ஆமா பழைய முனிஷ்காந்த், அதாவது முனிஷ்காந்த் தான் அந்த எண்ணம் கோபி இல்லாம அவரு இதான் சொல்றாரு. உண்மையிலேயே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸா எப்படி வந்து இப்ப எங்க அப்பாவெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நிறைய மிடில் கிளாஸ் ஆண்கள் அவங்களுடைய எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்னா ஒரு கம்பாரிசன் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் நினைச்சாலும் அதை நம்ம பண்ணவே முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ல வெளிப்படுத்தி அந்த பாடி லாங்குவேஜ்ல அதுக்கு ஆப்டா அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு தூரம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ சார் சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பேர நடிச்ச விஜயலட்சுமி அந்த சென்னை 28ல இருந்து அவங்க இப்ப இந்த எங்க படத்துல ஹீரோயினை கமிட் ஆகி அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓவரால் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்கோம். ஸோ சார் வந்து அந்த ஒரு வாழ்ந்திருக்காரு, ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் பிளானர், அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. இல்ல அது எது இவர் சொன்ன மாதிரி அவர் சட்டில்ட்டா அது பண்ணியிருக்கேன். ஆனா அது பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு சார் அழுகும் போது நமக்கே அழுக வரும் சில சமயங்கள்ல. சார் ஜாலியா இருந்தா நம்ம ஜாலியா இருக்கும். ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு படம் ஆரம்பிச்ச ஒரு 5 நிமிஷத்துலயே அந்த கேரக்டருக்குள்ள போய் கனெக்ட் ஆனாதான் த்ரூ அவுட்டா வந்து நம்ம அதுக்குள்ள டிராவல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். கிஷோர் முத்துராமலிங்கம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர். எனக்கு அது இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்டதே வந்து நான் யாரு கூட சார் நடிக்க போறேன்னு கேட்டேன். விஜயலட்சுமி மேம் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு.
ஒத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஏன்னா அவங்க அவங்க படம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது அவங்க பேத்தனே வேற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கதை டிமாண்ட் பண்ணுது, கதை இது பண்ணுது. ஆனால் பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய ஹீரோயின் வந்து இப்போ நம்மளோட நடிக்கும்போது சில இதெல்லாம் இருக்கும்ல, ப- ஒரு கட்டி பிடிக்கிறதோ இருக்கிறதோ அது எதுவுமே ஒன்றுமே சொல்லாத கதாபாத்திரத்துக்கு தேவையானதை அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஈகோ கூட கிடையாது அவங்ககிட்ட. ஏன்னா அந்த அந்த கேரக்டருக்கு உண்டானது அன்புராணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான மெனக்கடல் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்ததே தவிர அந்த ஒரு சின்ன இது கூட அவங்ககிட்ட இல்லை. அது அவங்களுக்கு பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மரத்தை சுற்றி கோவில் பாடிட்டீங்களா? ஆஹா, இல்லை இல்லை, மாண்டேஜா தான் பாடியிருக்கா, மரத்தை சுற்றியெல்லாம் பாடல. வேற ஏதாவது கேட்கணுமானே? சொல்லுங்க. எங்க இதுல வந்து என்னென்ன கேட்குறீங்க? 21 வருதுண்ணே. இல்லைண்ணே, அதானே 21 வருது. நீங்க சப்போர்ட் பண்ணுங்கண்ணே, படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. அந்த அளவு நமக்கு இது இப்போதைக்கு இது வேணாண்ணே. திருச்சி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா சார்? இல்லை, நான் வந்திருக்கேன் சார். திருச்சி மாமன் பட டேரக்டர் திருச்சி தானே. அப்போ புருஸ்லி இங்கே தான் எடுத்தார். 4 நாள் நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், தங்கியிருக்கேன். இந்த மார்க்கெட்டு காந்தி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஷூட் போச்சு. இங்கே உள்ள மக்கள் பூரா எனக்கு நல்ல பரிச்சயம் தான் ஓரளவு. நான் 4 நாள் இங்கே இருந்திருக்கேன். அதே பிறகு அடிக்கடி வருவேன் அவரை பார்க்கறதுக்காக, வந்துட்டு தான் நான் போவேன். எனக்கு திருச்சி நான் சீசன் 2 அடுத்த சிவகார்த்திகேயன் sisters தான். அடுத்த சிவகார்த்திகேயன் என்ன கரெக்ட் சார். அவரோட வந்து அவர் ஆங்கரா இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப எங்கேயோ போயிட்டாங்க. நீங்களும் அப்படிதான் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன, யார் மூலியமா தான் வந்தீங்க? ஆமாங்க சார். விஜய் டிவி தான் உங்களுடைய பிளாட்ஃபார்ம். அதை தொடர்ந்து இப்போ வந்து திரையில வந்து நீங்க வந்து இப்பயும் வந்து பெண்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் வரும்போது நம்ம இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆமா. குரேஷ் எங்க உங்களா தான் தேர்ந்தாங்க. அப்ப கண்டிப்பா உங்களை அடுத்த சிவகார்த்திகேயன் சொல்லலாம். அது எனக்கு தெரியல சார். நான் வந்து டெலிவிஷன் பண்றதுனால அந்த ஷோக்கான ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் அவங்க கிட்ட இருக்கு இப்போதைக்கு. பட் சினிமால வந்து இப்பதான் நான் வந்திருக்கேன். நான் நிறைய கத்துக்கணும். குடுக்குற கேரக்டர் ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணணும், அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. நீங்க அடுத்த என்ன? இல்லை நான் என்னன்னா நான் அவரோட நடிச்சு இந்த மிடில் கிளாஸ்ல பண்றப்ப இப்போ சினிமாவுக்குன்னு ஒரு பேத்தன் இருக்கு நடிப்பு அப்படின்றது. இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நம்ம அந்த இடத்துல என்ன வேணாலும் கவுண்டர் போட்டு எது வேணாலும் மாற்றிக்குவோம். சினிமான்றது அந்த வரையறைக்குள்ள இயக்குனர் சொன்ன கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிறது தான். அது அவ்வளவு மெனக்கடல் இவர்கிட்ட இருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல இடத்துக்கு வரும். அப்படி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நான் இவரை வச்சுட்டுன்னு பேசணும் இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு சொல்லிடாதவா பெரிய ஹீரோ வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், தப்பு கிடையாது. அவரை ஹீரோனா சொல்ல மாட்டாரு. அடுத்த ஆளுங்கெல்லாம் தைரியமா சொல்ல வச்சுருவான் அப்படின்னு சொல்லுங்க. நீ அவங்கள யாரு அவங்களுக்கு நீ யார வந்து போட்டி போட்டி அப்படிலாம் இல்ல. விஜய் சூர்யா சார் கூட எல்லாம் போட்டி போட முடியுமா? ஏன்னா இணையான அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் சூர்யா மாதிரி அவர் ஒரு ட்ராக்கு, காளி வெங்கட் சார் அவரும் ஒரு ட்ராக்கு, நம்ம ஒரு ட்ராக்கு. இப்போ விஜய் சூர்யா பார்த்தாலாம் நான் வந்தவன், படம் பார்த்து வந்தவன். அவர் இப்போ டான்லாம் நடிக்கும் போதெல்லாம் நான் வெளியே பக்கத்தில் நின்று ரசித்தவன். என்ன பண்ணுறாரு, எவ்வளோ எப்படி, என்ன ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாரு, ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ இங்கே எடுத்தாலும் நான் எடுத்த மாதிரி பார்த்து ரசித்தவன். ஆளுக்கு ஒரு பேத்தன் இருக்கு. அதனால போட்டி ஈட்டியெல்லாம் கிடையாது. நான் அவங்களுக்கு கீழே தான். என் இது வந்து எப்பயும் போல ஒரு முனிஸ்காந்தா ஒரு காமெடியனா எல்லாத்தையும் மகிழ்ச்சின்றதா என்னோட பெரிய ஆசையே. நான் என்னல சார், நான் என்னல, ஆமாம் என்னல கணக்கில்லா அப்படின்னு சொல்ல என்னல நான் செய்தி அது 10 படம்லாம் ரொம்ப ஒரு 4 படம் இருக்கேன். ஆமா 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 இருக்கேன் சார், இருக்கேன். என்னல ரகசியமா அது ரகசியமா இல்லை சார், பிடிக்குது எழுதுறாங்க. அதாவது டைரக்டர்ஸ் தான் அது நன்றி சொல்லணும். எழுதும் போது வந்து நம்ம பேரை வச்சு எழுதுறது வரையும் ஏதோ நம்ம ஒழுங்கா அவங்களுக்கு சொல்றதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத நான் நம்புறேன். அதனால தான் கூப்பிடுறாங்க. அந்த எழுதும் போதே வந்து முனிஸ்காந்த் இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு கூப்பிடும் போது, அதனால டைரக்டர்ஸ் தான் பெரிய நன்றி சொல்றேன். அவங்க சொல்ற மாதிரி நான் வந்து இயங்குறேன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரகசியம் நினைக்கிறேன். இப்ப வந்து திரையுலகத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வந்து அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்து இன்னும் வளராம இருக்காங்க. ஒரு சில பேர் நான் யூடியூப்ல வந்துட்டு வட்டமலை சார் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வைரல் ஆகி கொஞ்சம் சிலிப்பிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்காங்க.
மக்கள் வந்து மக்கள்கிட்ட அவங்க இடத்த பிடிக்கிறத எப்படி சார் இது பண்ணுவோம்? யாரு யூடியூபர்ஸ் ஆகும். அடிமட்டத்தில் வந்துருப்பாங்க. ஆ பேர் வந்து இல்ல தலைவா, அதுதான் சொல்றேன். இப்ப இவருக்கு குறைசி இருக்காரு, விஜய் டெலிவிஷன்ல இருக்காரு. இருந்தா வந்து அங்க வந்து இப்ப குக்கித் கோமாளியோ ஏதோ இவங்களா ஒரு கிரியேட்டிவ் பண்ணி இது பண்ண முடியும். சினிமாவை என்ன வேறுபாடு அப்படின்னா, டைரக்டர் ஒரு கேரக்டரை, ஒரு முனியாண்டின்னு ஒரு கேரக்டரை எடுத்து அப்படியே இவர் மேலே அப்ளை பண்ணுவார். அந்த முனியாண்டியா ஒவ்வொரு வழியே வரணும். அந்த சூச்சமா வந்து இப்போ நான் பார்க்க குறைசிக்கெலாம் நிறையா இருக்கு. அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இது பண்ண முடியும். ஆமா, எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வராம முக்கியம் இல்ல. நம்ம சேலஞ்சஸா கரெக்டா ஆமா. சினிமால அப்படின்னா இங்கிருந்து அதே மாதிரி இங்க பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகையாளர்கள்லாம். 21 படம் வந்து ஏமாத்தாது, ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப பாங்கான படம் மட்டும் இல்லை, இதில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்க்கலாம், நம்பி வந்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.